இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு வந்து தமிழக திரையுலகுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்குமே ஒரு பேரிழப்பாக தான் பார்க்கப்படுது. இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு ரொம்ப எல்லாருக்குமே, சினிமாவை ரசிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பேரிழப்பு, தமிழக மக்கள் உட்பட. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 1941 பிறந்த பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய இளமை கால பணி வந்து மலேரியா இன்ஸ்பெக்டர். அந்த காலத்தில் மலேரியா நோய் ஒரு உயிர்கொல்லி நோய், காச நோய் ஒரு உயிர்கொல்லி நோய். அதெல்லாம் மருத்துவத்துடைய முன்னேற்றத்தில் இன்றைக்கி ஒரு சாதாரண நோய் மாதிரி ஆகிடுச்சு. அப்போ மலேரியா இன்ஸ்பெக்டர்னு கிராமங்களில் போய் செக் பண்ணி மாத்திரை கொடுக்குறதுக்கு, அந்த ஒரு மாத்திரை இருக்கும், அதெல்லாம் கொடுப்பாங்க செக் பண்ணிட்டு. அந்த மாதிரி பண்ணவர் அந்த பணியிலே இல்லாமல் அவருக்குரிய ஒரு கலைத்தாகத்தில் அவர் நாடகங்கள் நடிக்கிறது, இந்த இது போய் பார்க்குறது, நாடகங்கள் எழுதுறது, இப்படியே பழக்கமாக தான் அவருக்கு எஸ்பிபியுடைய பழக்கம் கிடைக்குது. இளையராஜாலாம் அப்புறம் தான், சினிமா வரதுக்கு முன்னாடியே எஸ்பிபியுடைய பழக்கம் கிடைக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பழகி அவங்க வந்து இங்கே சென்னைக்கு வந்த பிறகு அப்படி இருக்காங்க. எஸ்பிபிக்கு வந்து இளையராஜா, பாவலர் பிரதர்ஸ், இந்த பாஸ்கரன் இறந்துட்டார், அவர் கங்கை அமரன், இவங்கெல்லாம் பழக்கம். எப்படி பழக்கம்னா, இவர்கள் இந்த மியூசிக் டீமு, இது ஜிகே வெங்கடேஷ்ட இருந்தது, இது மூலிமா பழக்கம். எஸ்பிபி கச்சேரிக்கு இவர்கள் தான் அந்த இதெல்லாம் மியூசிக்லாம் இது, அந்த மாதிரி இவர்கள் அப்படியே பழக்கம். அவங்களுக்கு சான்ஸ் வாங்கி தருவாங்க, அவங்க இவங்களுக்கு சான்ஸ் மாற்றி இதில் பாரதி ராஜாவை இது மூலிமா நட்பாகிறாங்க. இந்த நட்பு இன்று வரையிலும், அவருடைய மறைவு வரையிலுமே தொடர்ந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜாம்பவான்களாக மாறினாங்க. கொரோனான்ற கொடியவன் எஸ்பிபியுடைய இதை பறிச்சிடுச்சு. பாஸ்கரன் ஏற்கனவே இறந்துட்டார், பாரதி ராஜா. அந்த வட்டாரத்தில் இளையராஜா, கங்கை அமரன் இவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் லேட்டாக அறிமுகமான வைரமுத்து, 80களில் அறிமுகமான வைரமுத்து, இப்படி சொல்லலாம். இதில் பாரதி ராஜா அவருடைய முயற்சிகள் பலர்கிட்டே இருந்து அவர் 78 அந்த இந்த படம் 16 வயதில் கிராமப்புறங்களுக்கு சினிமாவை கொண்டு போனதில் மிக முக்கிய பங்கு அவருக்கு இருக்குது. இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம். இயக்குனர் சிகரம் எப்படின்னா, நாடக அந்த அப்போலாம் ஒரு மிடில் கிளாஸ் வர்க்கம் ஒன்று இருக்கும், குமாஸ்தாக்கள் வர்க்கம் மாதிரி. பெரும்பாலும் பிராமண சமூகத்தினர். கொஞ்சம் அவர்களை சுற்றி ஒரு உலகம் இருக்கும், நாடகம், ஒரு நகைச்சுவை. அவர்களுடைய நகைச்சுவை வேறு மாதிரி இருக்கும். கமலாசன் படத்தெல்லாம் அதிகமாக பார்க்கலாம். அந்த மாதிரி அதை ஒட்டியான கதைகள், அதுக்கான வசனங்கள், அந்த மாதிரி அது பாலச்சந்திரன் அதில் ஃபேமஸ் ஆனார். பல பேர் அவர் அறிமுகப்படுத்தினார். அதே பாணியில் வந்தவர் வேறு ஒரு இதில், அதாவது ஸ்டுடியோக்குள்ளே அடைந்து கிடந்த அந்த சினிமாவை கிராமப்புறங்களுக்கு கொண்டு போனார் அப்படின்னு ஊரில் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியும் அது இருந்திருக்கு. பல தமிழ் படங்கள் கிராமங்களையும் எடுத்திருக்காங்க. பெரும்பாலும் செட்டு போட்டு எடுப்பாங்க, அது கொஞ்சம் ஈஸி, அதுக்காக எடுப்பாங்க. முழுவதுமாக கிராமத்தில் வச்சு எடுத்ததுன்றது இவர் ரியாலிட்டி. அதனால் பல படங்கள் கிராமத்தில் எடுத்திருக்காங்க. பழைய படங்கள்லாம் களத்தூர் கண்ணமலேருந்து பழைய படங்கள் இருக்குது. படிக்காத பண்ணையாருன்னு பல படங்கள் இருக்குது. இவர் அதில் ரொம்ப அதாவது கிராம அந்த இதிலேயே கொண்டு வந்தவர். எப்படின்னா, அந்த கிராம வாழ்வியல் நிலை இருக்குல்ல, அவன் பேசுகிற மொழி, ட்ரெஸ்ஸு, அந்த இது எல்லாமே வந்து அதே இதில் அதை பதிய வச்சவர். அந்த வகையில் உண்மையிலே அவுட்டோர் ஷூட்டிங்கு பெரும்பாலும் கொண்டு போகிற ஒரு நிலையை உருவாக்குனார். மரத்தை சுற்றி வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஆடுறதும் இவர் காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹீரோயின் ஆடும் பொழுது வெள்ளை ட்ரெஸ்ஸில் மரத்தை சுற்றி போவாங்க. அந்த அலைகள் ஓய்வுள்ள படத்தில் அந்த காட்சிகள்லாம் ஓவியம் சிறுப்பாக, அது வேறு படம், காதல் ஓவியம் தான். அப்போது இந்த மாதிரி ஒன்று 16 வயது நிலை. நீங்கள் ஏன் இயக்குனர் சிகரம் சொன்னோன்னா, கமலையும் ரஜினியும் உருவாக்குனது அவர் தான். ஆனால் அவர்களை வேறு பரிமாணத்துக்கு கொண்டு போனது பாரதி ராஜா. 16 வயதில் முதல் முறையாக வில்லன் ரோல் அந்த ரஜினி அவர்களுக்கு. ஆமாம், கமல் வந்து ஹீரோ. இப்போ கூட 500 ரூபா பேலன்ஸ் வச்சுட்டாரான் சார், சம்பளம் கொடுக்கும்போது. கமலுக்கு கொடுக்கல, கமலுக்கு அப்போ சம்பளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ரஜினி அவர்களுக்கு தான் 5000 சம்பளம் கேட்டாராம், 3000 கொடுத்தாரு போல இருக்கு. 2000 ரூபா சம்பளம் அல்ல, 3000 பேசினாங்க போல இருக்கு. அதில் ஒரு 2500 கொடுத்தாரு போல இருக்கு, 500 ரூபா கொடுக்கல போல. 2000 ரூபா சம்பளம். அப்படியா? 2000 ரூபா தான் ஒரு சம்பளம். அதெல்லாம் கொடுத்துருப்பாரு. அது அன்னைக்கு 2000ன்றப்போ இன்றைக்கி 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா. 100 ரூபா அப்போ 100 ரூபா இல்லை, 78. ஆமாம், 400 ரூபா பவுனு. அப்போ 5 பவுனு இல்லை, 2000 ரூபாய்க்கு 5 பவுனு, 5 லட்ச ரூபா. ஆனால் அன்றைக்கி கார் வந்து 30,000 ரூபா இருக்கும்.
எல்லாமே அந்த பொருட்களுடைய விலை, தயாரிக்கிற அந்த பொருட்களுடைய விலை ஜாஸ்தி, தங்கத்துடைய விலை கம்மியாக இருந்தது. இன்றைக்கி தங்கத்துடைய விலை ஜாஸ்தி. ஒரு 10 பவுன் தங்கம் அந்த காலத்தில் 1000 ரூபா. ஆனால் அந்த காலத்தில் காரு 30,000 ரூபா, 40,000 ரூபா. இன்றைக்கி 10 பவுனு நகை 10 லட்ச ரூபா. ஒரு கார் 10 லட்ச ரூபா வாங்கிடலாம். ஆமாம். ஆனால் பெட்ரோல் போட்டு தான் மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அப்புறம் இடம், பார்க்கிங் அது. அதனால் உலகம் எப்படி மாறுது பாருங்கள். பொருளுடைய இது அப்படியே குறையுது, தன்மை குறையுது, இதெல்லாம் இது ஒன்று. அப்போது அந்த படத்தில் அவர் சப்பானி வேஷம், ஸ்ரீதேவி, மலேசியா வாசவன், ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு. எஸ்பிபி வர முடியல அந்த கேப்பில், சரி நீ பாடுறியான்னு சொல்லிட்டு மலேசியா வாசவனை பாட வச்சு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எஸ்பிபிக்கு இணையாகவே மலேசியா வாசவன் அற்புதமான குரல். எனக்கு ரஜினிக்கு எஸ்பிபி ஒரு வகையானா, எஸ்பிபி வந்து பெரும்பாலும் கமலுக்கு கரெக்டாக இருக்கும். ரஜினிக்கு ரொம்ப கரெக்டுன்னா மலேசியா வாசவன் குரல் நல்லாயிருக்கும். அந்த புது கவிதையில் ஒரு பாட்டு வரும், வா வா வசந்தம், அந்த மாதிரி பல படங்கள் அந்த மாதிரி. அது ஒன்று. இவர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி அதில் இன்னொருத்தருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் கிடைச்சிது. யார் சொல்லுங்கள்? 16 மிக பிரபலம். ஆமாம், தெரியலையே சார். கவுண்டமணி. ஆமாம், ரஜினி கூட இருப்பார். ரஜினி பற்ற வச்சுட்டியா பரட்டை. கவுண்டமணி 50கள்லேருந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. சின்ன ரோலு. ஒரு 10 டிரைவரெல்லாம் கூட வருவார். இந்த மோட்டார் சுந்தர பிள்ளைன்னு நினைக்கிறேன் டிரைவராக மாதிரி. அவர் வந்து இந்த படம் வந்து அவருக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி வந்தது. அது ரஜினி கூடயே இருக்கிற மாதிரி இது. அப்படிப்பட்ட நடிகர்கள். அதுக்கப்புறம் கமல்ஹாசனுக்கு ஒரு சிகப்பு ரோஜாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சீரியல் கில்லர் கதை. மனநலம் பாதிக்கப்பட்டனா அவன் சாதாரணமாக இருப்பான். சீரியல் கில்லரு, அவன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவன். இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு. அதில் தான் யூரியம் இளையராஜா பாட வச்சுருப்பாப்புல. சும்மா என்ன நீ பாடு அப்படின்ட்டு. நான் எப்படி பாரு, நீ பாட்டு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி ஞாயிறு ஒளி மலையில்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாப்புல. இதில் வந்து நினைவோ ஒரு பறவை ஹம்மிங் ஒன்று நல்லாயிருக்கும் சார் அதில். ஆமாம். அப்போது அவரும் ஒரு பொண்ணும் கூட இப்போ ஒரு விழாவில் பாடியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அது இளையராஜா இசை, அது பட்டம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பிச்சுக்கிட்டு போகுது. தேவ் பார்டர்ஸில் தான் அங்கே ஓடிச்சு அந்த படம் வந்து. அதுக்கு பிறகு நான் அப்போலாம் ரொம்ப சின்ன பையன். 84 86 இருக்கும்னு நினைக்கிறேன். விசிட்டிங் ஹவர்ஸ்னு ஒரு படம் வருது, ஹாலிவுட் படம். அப்படியே சிகப்பு ரோஜாக்கள். பாரதி ராஜா அடிச்சிட்டாரா, இந்த படம் லேட்டாக வந்துக்குது, பாரதி ராஜா அடிச்சிட்டுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிறோம். ஏன்னா அதுலேயும் சின்ன வயசில் ஒரு பெண்ணுனால அந்த ஹீரோ பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த இது அவனுக்கு பெண்களை பார்த்தாலே அவனுக்கு வெறுப்பு இருக்கும். அதனால் அவர்களோட பழகி அவர்களை கொல்றது வேலை. இந்த மாதிரி கண்ணை எடுத்து வைக்கிறதுலாம் கிடையாது. இதெல்லாம் செம்ம காமெடி. கைதியின் டைரியும் சூப்பராக இருக்கும் சார். ஆமாம். இதில் வந்து என்னடா இது விசிட்டிங் ஹவர்ஸு இந்த மாதிரி. அதே மாதிரி கொள்வோம். லாஸ்ட்டில் ஒரு அதிகாரி காலி பண்ணுவார். அவனை பார்த்தா பாரதி ராஜா காப்பி அடிச்சிட்டாருன்னு பார்த்தா உண்மையிலேயே சிகப்பு ரோஜாக்கள் வந்து 5-6 வருஷம் பொறுத்து இந்த படம் வருது. அப்போ எவ்வளோ ஒரு நாலேஜ் பாருங்கள் க்ரைம் கதையில். அதே மாதிரி கைதியின் டைரி, அது வந்து ஃபுல்லாக இவர் பாக்யராஜ் நினைக்கிறேன் திரைக்கதை. இது இல்லாமல் டிக் டிக் டிக்கு கமல் வச்சு 3 இது 2 பீஸ் தான் அதில் ஃபேமஸ்ஸு. அது ஒரு மாதிரி அந்த டைமில் பேசப்பட்டது. அந்த பாடல்கள் நம்ம இவங்களுடைய சூப்பர் ஸ்டாருடைய மனைவி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அந்த படத்தில். லதா ரஜினிகாந்த் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, நல்லா ஹிட் சாங். அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு காலகட்டம்னா அவருடைய அந்த முதிர்ச்சி. வேதம் புதிதெல்லாம் அந்த பையன் கேட்பான்ல, நீங்கள் ஏன் அப்போ நீங்கள் படித்து வாங்கின பட்டமானு அப்படின்னுருவாப்புல சத்யராஜ். அற்புதமான சீனு. நான் இப்போ கரைக்கு வந்துட்டேன், நீங்கள் தண்ணியிலே நிற்கிறீங்க. அது அப்படியே 2 அர்த்தம் அதுக்கு. நான் மேலே வந்துட்டேன், நீயே நிற்கிறேன்ற மாதிரி. அது அந்த படம். அதே மாதிரி சத்யராஜை கதாநாயகனாக்குன படம். அப்போல்லாம் ஒரு செகண்ட் ஹீரோ, இந்த மக்களின் பக்கம், இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ அதெல்லாம் நடிச்சிருந்தார். கதாநாயகனாக்குனது 2 பேர். ஒன்று கமல்ஹாசன், ஒரு போலீஸ் அதிகாரியாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு படம். இன்னொன்று கடலோர கவிதைகள். அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தாஸ் சின்னப்ப தாஸ். அது டீச்சர் பாடல்கள்லாம் இளையராஜானால தான் அந்த படம் பயங்கர ஹிட்டு. அந்த படம் வந்து சத்யராஜுக்கு ஒரு பெரிய இது. அந்த மாதிரி அவருடைய அந்த இதில் உலகத்துக்கே நடிப்பை கற்றுக் கொடுத்தவருக்கு இவர் பெரிய சம்பவம் பண்ணார். யார்? சிவாஜி கணேசன். இவர் ஹீரோவை நடிக்கணும் தான் வந்தார் பாரதி ராஜா. சிவாஜி கணேசன் அதில் கேட்டிருக்காரு, ஏன்டா கண்ணாடியில் மூஞ்சை பார்த்துக்கிறியாடா, ஹீரோவா அவனுக்குன்னு. ஆனாலும்
அவர் ஒரு படத்தில் ஹீரோவாகவே சொந்தமாக நடித்து அந்த படம் ஆமாம், கல்லுக்குள்ளீரம் 1980 வந்த படம். அருணா ஹீரோவாக நடிச்சது. அவர் ஹீரோவாக நடித்தா அதில் பாரதி ராஜாவே நடிச்சிருப்பார் கல்லுக்குள்ளீரம். அதில் தான் அருணா அறிமுகமானாங்க, நடிகை அருணா. பாடல்கள் மற்ற விஷயங்கள்லாம் அதில் ரொம்ப சீனு நீங்கள் அவர் எப்படி நடிக்கிறாரு அப்படின்றத அதை காமிச்சிருப்பார். வெக்கப்படுறது எப்படி வெந்நீராடை நிர்மலாக நடித்து காமிப்பார். இந்த மாதிரி இவர் அந்த கேள்வி கேட்டதுனால ஹீரோவை நடிக்கலன்னு இல்லை, அவர் ஹீரோவை நடித்தார். அந்த படம் வந்து ஓரளவுக்கு தான் ஓடிச்சு கல்லுக்குள்ளீரம். ஆமாம். ஆனால் என்னையா கேட்குறீங்க, நாங்கள் ஒன்றில் வச்சு சம்பவம் செய்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு முதல் மரியாதை. அதில் முதல் மரியாதைக்கு வழக்கமாக இவர் ரெடி பண்ணிட்டு இவரே அந்த விக்கிக்கெலாம் வச்சு ரெடி பண்ணிட்டு வந்துட்டார். என்னண்ணே அப்படின்னா, இதானே சொன்னேன் கிராமத்து இதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி விக்கி அதுன்னு. அண்ணா இதெல்லாம் வேலையாகாது, விக்கிலாம் கழட்டுங்க நீங்கள் அப்படின்னா. என்னடா சொல்கிறேன், எப்பட்றா விக்கிலாம் இல்லாமல் அடிக்கணும், நீங்கள் இது கழட்டுங்கண்ணே, உங்களுக்கு இயல்பான முடி, அதுக்கு நல்லா டை அடிச்சுட்டு நீங்கள் அந்த இயல்பான முடியோடு தான் இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் காஸ்டியூம்லாம் இதுதான் சாதாரண வேஷ்டி சட்டை தான். அப்புறம் என்னடா அப்படின்னா, செருப்புலாம் போடக்கூடாதுண்ணே அப்படின்ட்டு அதில் காலில் முள்ளுலாம் குத்திச்சான். அப்போ சிவாஜி அவரை பொறுத்துக்கிட்டாராம், அது நம்ம இது வேணும்னு. அந்த படத்தில் சொந்த முடி நடிகர் திலகத்துக்கு சொந்த முடி டை அடித்து அது இதாக இருப்பாப்புல. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் கேட்டாராம், அப்புறம் எனக்கு வசனம்லாம் என்ன இருக்குண்ணே, வசனம்லாம் ஒன்றும் இல்லை, என்னது டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற, வசனம் இல்லாமல் என்ன, நீங்கள் வாட்டில் வாங்கினே, நீங்கள் வாட்டில் போங்கண்ணே. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வருமே, பூங்காற்று திரும்பும் உள்ள அழுகுறேன் வெளியே சிறுக்கு, அதில் சொல்லுவார் என்ன அந்த வசனங்கள்லாம். அந்த அப்போ ஒரு கேசட்லாம் வரும்ல, அதில் நான் கேமராவை எடுத்து செல்லவில்லை, கண்ணனின் என் 2 கண்களை தான் எடுத்து செல்கிறேன். அவர் வந்து வேறு லெவலு. இந்த ட்ராலி ஷாட்லாம் அவருக்கு நல்லாயிருக்கும். அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் வரும், அப்படியே சுத்தம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூங்காட்டு திரும்பும்போது அவர் வந்து அந்த மரத்து மேலே உட்காந்துருப்பார், இப்படி உட்காந்துருப்பார். அந்த ஷாட் வந்து பயங்கர ஃபேமஸ். அந்த முதல் மரியாதை படத்துக்கு சூப்பர் ஷாட் அது. அந்த அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது பூங்காற்று திரும்பாது, யார் மலேசியா வாசம், அந்த பாட்டுக்கு உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிற அந்த வரிலாம் வரும்போது பார்த்தா மானே என் கண்ணுக்கு அந்த அந்த இது பார்த்தா இவரை காமிப்பாங்க, இவங்களை க்ளோஸில் இருப்பாங்க, அவர் அங்கே இருப்பார், பூச்செடிகள் குளிரில் நடுவில் இருப்பார். அது கண்ணனுடைய மாயாஜாலங்களில் பல இதில் ஒன்று. அந்த இதில் இவர் வாட்டில் அப்போ என்ன நினச்சிருப்பாருனா, நான் செடிக்குள்ளே நிற்க வச்சு எடுக்கிறேன், இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு. ஆனால் எல்லாம் முடித்து எல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இது பண்ணிட்டு வந்து பார்த்தா படம் வேறு லெவலு. கட்டி பிடிச்சிட்டாரான், டேய் இப்படி போவோன்னா இப்படி வான்னா நினைவு பண்ண, என்னடா மாயாஜாலம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா சிவாஜி கணேசன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம், தேசிய விருது வாங்கிச்சு அந்த படம். பாடல்கள், அந்த மெல்லிய உணர்வுகள், கடைசி சீன் மட்டும் நமக்கு ஒத்து வராது, கால் வச்சோன்னா உடம்பு ஆடும் அதெல்லாம். ஆனால் மற்றபடி ஒரு கௌரவமான ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு மனைவியால் அடிக்கடி அவமானப்படுவார். அவருக்கு ஏற்ற மனைவி கிடையாது. இன்னொன்று, அந்த மனைவி தப்பு பண்ணதை ஏற்றுக்கிட்டு இவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார், அது வெளியும் சொல்ல மாட்டார். கடைசியில் வெடிச்சிடும் போது தான் அது வரும் அது. ஆனால் அந்த அம்மா அந்த குற்ற உணர்வே இல்லாமல் இவரை போட்டு பாடாப்பட்டு அந்த ஏரியாவே அதான் மிரட்டிக்கிட்டு இருக்கும். அருமையான பண்ணியிருப்பாங்க அவங்க வடிவுக்கரசி. அதில் ஒரு மெல்லிய காதல். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அதான் பாரதி ராஜா மீன் சாப்பிட்றது. நினச்சேன் அதான் சொல்லுவீங்க. இல்லைங்க, கண்ணு கலங்க வச்சுருங்க. அதை சாப்பிட்டுட்டே சொல்லுவார், நான் எனக்காக சாப்பிடல, நீ கோச்சிக்கு வந்தான், அது என்ன அது 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 போடாது அப்படின்னு. அது இவர் கேட்கும் பொழுது ராதா அவ்வளோ அழகாக ராதாவை நடிக்க வச்சுருப்பார். அழுதுகிட்டே ஒரு மாதிரி பார்ப்பாங்க அவங்க, என்ன இவ்வளோ பெரிய மனுஷன் அவர் நிறைய விட்டு இறங்கி குழந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு, இந்த அம்மா என்ன பாடுபடுத்தும் அப்படின்றது. இந்த நுண்ணிய உணர்வுகள் இருக்குல்ல, அதில் தான் ஒரு இயக்குனர் வாழ்கிறார். ஒரு இயக்குனர் எங்கே வாழ்கிறாருன்னா அந்த நுண்ணிய உணர்வு. ஒரு இயக்குனர் நடிகராக இருக்கும்போது எங்கே பண்ணுறாருன்னா பல படங்கள் அவர் அதுக்கப்புறம் நடித்தது, இந்த மிலிட்ரிக்காரனாக நடித்தது அதெல்லாம். அதில் எனக்கு திருச்சி ட்ரம்பில் நான் கடைசியாக அவர் இது பார்த்ததில்ல, அப்பா பையனுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும், பையன் அப்பா கிட்ட பேச மாட்டான் அம்மாவுடைய இறப்பு காரணமாக. அப்பாவும் அதுக்கப்புறம் அடிபட்டு கால் ஏதோ இதாகி அவர் ஏதோ உழுந்து துடிப்பார். பையன் அவரை போய் தூக்கிறதுக்கு அவனுக்கு கௌரவம் இடம் கொடுக்காது, ஆனால் மகனாக துடிப்பான். அப்போ தாத்தா தான் வீட்டில் இருக்காரு, தாத்தா வந்து எழுப்புவான், யோ எந்திரியான்னுவான். இவருக்கு என்னன்னா பேட்டா இதை வச்சு நீங்கள் ஒன்று சேருக்கடான்ட்டு கம்முன்னு இருப்பார், தரங்கடிச்ச மாதிரி படுத்து போயா அப்படின்ட்டு போவான். அப்போ ஒரு பார்வை எந்திரிச்சு பார்த்துட்டு ஒரு சிரிச்சிட்டு படுத்து தூங்குவார் தெரியுமா, அவர் பாணியில் சொன்னால் அதுதான் அது சீன் ஒன்று. அப்புறம் டேய் என்ன அவ்வளோ தேடுற, உனக்கு ஏற்ற பொண்ணு அங்கே இருக்கா பாரு, திரும்பி பாரு
அவள் தாண்டா அவனுக்கு இந்த இதெல்லாம். அதனால் அவருக்கு அவருடைய மகனை கொஞ்சம் நல்லா பெருசாக கொண்டு வரலான்னு நினச்சார். கடைசியில் அவருடைய மரணம் வந்து ரொம்ப பெரிய இழப்பு. பாரதி ராஜாவும் அரசியல்னு எடுத்துட்டிங்கன்னா பல அரசியல் இதை உருவாக்குகிற இவங்களை வந்து அவர் தயாரித்து விட்ருக்கார். மணிவண்ணன் நையாண்டிக்கு பேர் போன அரசியலை வச்சு செஞ்சுருப்பாப்புல. அடிக்கடி கலைஞர் நான் ராஜினாமா பண்ணுறேன், நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன்னு அதை ஒரு காட்சியில் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நையாண்டியா. அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் பேசுகிறது இருக்குல்ல, நம்ம அரசு பாரதி, ஆமாம், நாங்கள் ஹிட்லரை பார்த்தவர் முசோலினியை பார்த்தவர்கள்ன்ற மாதிரி, அது மாதிரி அமெரிக்காவிற்கு ஒன்று சொல்கிறேன், ரஷ்யாவிற்கு சொல்கிறேன், பழனிசாமியுடன் மோதிப்பார். என்ன ஐயோ என்னண்ணே என்ன போய் இதுன்ற கம்னூர் எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு. அந்த ஒரு பாணி இதெல்லாம் வந்து பேர் போனவர் மணிவண்ணன். அவரு இவருடைய அசிஸ்டண்ட்டு. இதற்கு அப்படியே நேர்மாறாக திரைக்கதையில் ஜெயிச்ச ஒரு மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கமான சட்டையர்னுவாங்க, அது தன்னைத்தானே சட்டையர் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர். அதில் ஜெயிச்சவர் பாக்யராஜ் படங்கள்லாம் ஒரு மெல்லிய சட்டையர் இருக்கும். பழனிசாமி நீயாடா இங்கே வாத்தியாரு அப்படின்னு கட்டி, வாத்தியார் போடா உட்கார்றான், இருடா நீ அப்போ வச்சுக்கிறடா ஒன்று அப்படின்னு. யார் ஸ்டூடெண்ட் அங்கேயே படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படத்தில், அதே படத்தில் தான் ஒருத்தர் மூட்டை வண்டி இழுத்துட்டு இவர் எம்ஜிஆர் மாதிரி போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வண்டி இந்த மாதிரி பல அந்த இதில் முந்தானை முடிச்சில் இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஏதோ ஒன்று பாடுவாங்க. அதில் அகர நிற்கும். அந்த ஒரு பெரியவர் எடுத்து கொடுப்பாரு, எடுத்து கொடுத்துட்டு நன்றிடுவான், நான் தேவாதியார்கிட்ட படிச்சு அப்படின்னு. இந்த மாதிரி தன்னைத்தானே சட்டையர் பண்ணி, ஆனால் ஒரு எம்ஜிஆருடைய இது மாதிரி ஒரு ஹீரோயிசம் கலந்த ரோல் பண்ணது தான் பாக்யராஜுடைய சக்ஸஸ். திரைக்கதை மன்னன்னு பேர் வாங்கினவர் இந்தியா லெவலில் அக்ரிராஜ் தான். அமிதாப் பச்சனை மறந்து போயிட்டாங்க அந்த கைதின் டைரி. அதனால் அந்த மாதிரி அப்படிப்பட்டவர்களை உருவாக்கியவர் இவர். அவர்களுடைய எச்சங்களாக பார்த்திபன், பாண்டியராஜன், அது இதுன்னு இன்றைக்கி பலரும் வந்து எஸ்எஸ்சி பலரும் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்த இதில். அப்போ பாரதி ராஜா ரஜினியை வச்சு எடுத்திருக்காரு அந்த இது கொடி பறக்குது அந்த மாதிரி. அப்போ அவருடைய இது பாதை. அதுக்கப்புறம் ஒரு நேஷ்னல் அவார்டு, 7 நேஷ்னல் அவார்டு. அவரும் இளையராஜாவும் அவ்வளோ க்ளோஸு. இவர்களுடைய கூட்டணியில் வைரமுத்துடைய பாடல்கள், கண்ணனுடைய ஒளிப்பதிவு, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே அப்போ இருந்தது. யங்ஸ்டர்ஸை வச்சு கூட நிறைய படம் ஹிட்டு கொடுத்துருக்கு. ஆமாம், நிழல்கள் அந்த மாதிரி படம். நிழல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வேலையில்லா திண்டாட்டம் அந்த மாதிரிலாம் வரும். கடலோர கவிதை, இது அலைகள் ஓய்வுதில் அன்றைக்கி பெரிய அளவில் அவார்டு. எம்ஜிஆர்லாம் அப்போ இதாக இருந்தார். முத்துராமனுடைய மகனாக கார்த்திக் நடிக்கும் போது முத்துராமன் அப்போ உயிரோடு இருக்கார். அப்போது எம்ஜிஆர்கிட்ட அவார்டு வாங்கும்போது முத்துராமன்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணார். முதல்வர் அப்போ எம்ஜிஆர். அந்த மாதிரி பலரை உருவாக்குனார். கார்த்திக்னா அவராக கற்றுக்கினார். ஆனால் அவர் நம்பர் 1 ஹீரோ பெரிய அளவில். இந்த மாதிரி பல பேர். நடிகைகள் 6லேயே ஆரம்பிக்கும். ராதிகா, இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஒன்றும் தமிழும் தெரில ஒரு இளவும் தெரிலன்னு பாக்யராஜ் கோவப்பட்டிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ராதிகாவை சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆகச்சிறந்த நடிகை இன்றைக்கும் தாய் கிழவியா, வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். நல்லவன்லாம் அவங்க ஆக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த ரஜினிகாந்த மக வந்து அவமானப்படுத்தும் பொழுது அப்படியே சீறி வெடிப்பாங்க அந்த சீன்லாம். அவங்களோட வாய்ஸையும் நல்லா பயன்படுத்தி. அது ரேவதி ஆகச்சிறந்த நடிகை தான். இப்போ கூட அந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க லேட்டஸ்ட்டாக, பேட்ரியாட்னு ஒரு படத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக நடித்தேன். ரேவதி, ராதா, இந்த மாதிரி ஆர் சீரிஸ், இன்னும் பல பேர், கொஞ்சம் பேர் சரியாக சோபிக்கல, நான் பல பேரை இது பண்ணார். சுகன்யா, அந்த மாதிரி. அதனால் அவருடைய அந்த திரைப்பயணம், அவருடைய அந்த வசனங்கள், ஒரு நடிப்பு, அனைத்திலும் முழுமையாக அவர் இருந்திருக்கார். அரசியல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீமான் இருக்கார்ல, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழின மக்களுக்காக 2009 பெரிய அளவில் இயக்கம் ஆரம்பித்தாங்க. சத்யராஜ் இவர் இன்றைக்கி உக்காந்துட்டு ஐயோ இப்பட்ட தலைவர்கள் தோக்கடிச்சிட்டிங்களேன்னு அழுது கண்ணீர் விட்றாரு. அன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு வந்தோம்னா அந்த இயக்கத்துலேருந்து முதல்ல ஓடின ஆள் சத்யராஜ். நாங்கள் அன்றைக்கி சீமானை நேரடியாக கேட்குறோம். நானே கேட்குறேன், அவர் வந்திருக்காரு, இங்கே தான் நடந்தது, இந்த வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட இருக்குது கூட்டம். என்னங்க சத்யராஜ் உங்கள் இயக்கத்துலேருந்து பண்ண, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது இருப்பாங்க, நம்ம அது எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னாரு சீமான். பாரதிராஜா அலுவலகமே தாக்கப்பட்டது அந்த இதில். நம்ம ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸில் இருக்குது, கண்ணாடிலாம் உடைச்சாங்க, அது பெரிய பரபரப்பாச்சு. அந்த அளவுக்கு தமிழின அந்த பற்று அவருக்கு அதிகம். அதுக்கப்புறம் தான் சீமான் வந்து இந்த அவருடைய தமிழ் தேசிய அந்த
நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் போனது. இவர்கள் எல்லோரும் முதல்ல அந்த இதுக்காக இது பண்ணாங்க. அந்த வகையிலையும் பாரதி ராஜா ஒரு முழுமையான இவர் நம்ம மணிவண்ணன் எல்லாருமே ஒன்றா இருந்தவங்க அந்த இது அந்த மாதிரி இது. அதனால் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு வயோதிகம் காரணமாக இயற்கை நம்மிடமிருந்து அவரை பிரித்திருக்கிறது. அவருடைய நினைவை போற்றுவோம். எப்பொழுதோ சிலர் தான் வருகிறார்கள். பாரதி ராஜா அந்த இடம் இன்றைக்கும் நிரப்பப்படலை. பாலச்சந்தருடைய இடமும் காலியாக இருக்குது, விசுவுடைய இடமும் காலியாக இருக்குது, வி சேகர் இடமும் காலியாக இருக்குது, ஸ்ரீதர் இடமும் காலியாக இருக்குது. மயக்கமா கலக்கமா பாக்யராஜ் இன்னைக்கு ஒதுங்கிட்டார், அவருடைய இடமும் காலியாக இருக்குது. எங்கேயோ பார்க்கிங்கு ஓ பேபி, இந்த ஜே பேபி இன்னும் சில பேர் கொஞ்சம் நம்பிக்கை தரும் முகங்களாக இருக்காங்க. அந்த ராதா மோகன், அந்த பிரகாஷ்ராஜ் படம்லாம் அவர் தான் பண்ணுவார். இந்த மாதிரி சில நம்பிக்கை தரும் முகங்கள் இருக்காங்க. இன்றைய கால சூழ்நிலை பல இயக்குநர்களை வெளிவர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. பல படங்கள் அது ஒரு முக்கிய காரணம். அந்த காலத்துலாம் தேட்டரு போடுவாங்க செகண்ட் ரிலீஸ் ஆகுதுன்னு. இப்போ அப்படி பல நல்ல இயக்குநர்கள் ஓரங்கட்டப்பட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டமும் பெரிய அளவு படம் செலவும் பொருட்செலவும் எடுக்கிறவங்க தான் இன்றைக்கி பெரிய டைரக்டரில் அறியப்படுறாங்க. ஒரு சின்ன நுணுக்கமான உணர்வில் காமிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல மீன் சாப்பிட்ற சீன் இன்றைக்கி நம்மளால் மறக்க முடியுதா? 84 நான் பார்த்தது. அதுக்கப்புறம் முதல் மரியாதை நான் படம் பார்க்கல. எப்போவாவது அந்த சீன் பார்த்துருப்போம். அது இன்னை வரைக்கும் இருக்குல்ல. அதுதான் பல இடத்துல KS கோபாலகிருஷ்ணன் அவர் இடத்த ரொம்ப பேர் நிரப்புனாங்க. அதுக்கப்புறம் பா நீலகண்டன் இடத்த நிரப்புனாங்க. ஆனால் இந்த 80s 90s வந்த இந்த இயக்குநர்களுடைய அந்த இடம் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். கால சூழ்நிலை, இப்போ பேன் இண்டியா அது இதுன்னு உருட்டலாம். ஆனாலும் அம்மா தான், சகோதரி தான், உறவுகள் தான். அந்த உறவுக்குள்ளே பிரச்சனை வந்தால் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி உருக்கிட்டாங்களா இல்லையா நம்மளை? அந்த பையன் அவங்க அம்மா இறந்துருவாங்களே, அந்த பையனுடைய அந்த சீனு அதுதான் ஒரு இயக்குனருடைய வெற்றி. அந்த மாதிரி இயக்குனர்கள் மத்தியில் பாரதி ராஜா வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.